இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், இந்த ஒன் சைடு லவ் மாதிரி பெரிய பெயின் எதுவுமே இல்லல்ல? பாரா, சாருக்கும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது போல. அப்படியே அந்த பெயினை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம லவ்வையும் டபுள் சைடு ஆக்கி விட்டுருங்களேன். ஏய், ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதுமே, உடனே குத்தி காட்டிடுவியே. உங்க மாமன் பையனோட ஒன் சைடு லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது. கூடவே இருக்கேன். நீங்க தாலி கட்டின பொண்டாட்டினா உங்க அத்தை பொண்ணு. என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாதா? புரியாது. நீ எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. தமிழ், உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல சம்பந்தம், பையனை கூட எனக்கு நல்லா தெரியும். நானே பாத்திருக்கேன், நல்ல பையன்தான். ஆனா ஏன் தேன் கல்யாணத்துக்கு வேணாம்னு சொன்னா? அதுவா, என்ன அவளுக்கு ஒன் சைடுல வா? இது ஒன் சைடெல்லாம் இல்ல, டபுள் சைடு தான். டபுள் சைடா? நீ என்ன சொல்ற? தேனு ஒரு பையனை லவ் பண்றா. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில கல்யாணம் எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறா. அதான். யார தமிழ்? யார் அந்த பையன்? அரவிந்த். ஹே, நம்ம அரவிந்தா? வினோத் தம்பி அவனா? அவன்தான். அவன் ரொம்ப நல்ல பையன் தமிழ். பரவாயில்ல, தேனு சரியான ஆளதான் சூஸ் பண்ணிருக்கா. ஓ, இதான் விஷயமா? அதான் அன்னைக்கு சொந்தக்காரங்க வந்து கேட்டதுக்கு கல்யாணம் வேணும்னு சொன்னீங்களா? தமிழ், பாவம் தேனு. அவ ஒன்ன மாதிரிலாம் இல்ல, தங்கமான பொண்ணு. ஆக்சுவலி நான் ஒன்ன மீட் பண்றதுக்கு முன்னாடி தேனை மீட் பண்ணிருந்தேனா நான் அவளதான் கல்யாணம் பண்ணிருப்பேன். பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம். பாவம் அரவிந்த். அரவிந்த் கொடுத்து வச்சவன் சொல்ல வந்தேன். ரொம்ப தான். தேன் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி. எப்படிதான் தப்பா பேசக்கூடாது. இந்த பசங்களும் இந்த மாதிரி தான். ஹலோ ஹலோ, என்ன அத்தை பொண்ணுங்களை தங்கச்சி மாதிரி பாக்குற அளவுக்கு நல்லவெல்லாம் நான் கிடையாதுமா. அத்தை பொண்ணுங்க தான். அது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, பண்ணலனாலும் சரி. ஒரு பழமொழி இருக்கு, என் ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டிய வச்சு பொழைக்கிறதுக்கே வக்கு இல்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். ஏய், ஒண்ணா புடி. ஏய், ஒண்ணா. ஏய், தமிழ் நில்லு. நில்லு தமிழ். தமிழ் ஓடாத, நில்லு. நில்லுன்னு சொல்லிட்டேன். தமிழ் புடி. ஏய், நில்லு. சிபி சிபி வாடா சிபி. தமிழ் ஓடாத, தமிழ் நில்லு. தமிழ் நில்லு. ஏய், தமிழ் ஓடாத சொல்லிட்டேன். ஐயோ, சாரிங்க. சாரி. அத சிபிதான் கை பிடிச்சு இழுத்தாரு. என் கை வலிச்சிருச்சா, அத நான் ஓடி வந்துட்டேன். ஏய், என்ன சொல்ற? அம்மா, நான் எதுவும் பண்ணலமா? வயசு பசங்க இருக்கிற வீடு, கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. அவனுக்குதான் அறிவில்ல, உனக்கு எங்க போச்சு? ஒழுங்கா இருங்க. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க. இதெல்லாம் பெட்ரூம்குள்ள வச்சுக்கிறதுல தலை எழுத்து.